ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். சண்டே அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லோரும் ஒரு குட்டி ஷாப்பிங்காவது பண்ணிவிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஒரு சண்டே நாங்களும் அப்படியே சும்மா வெளியில் போகலான்னு வெளியில் வந்திருந்தோம். அப்போது ரோட்டோரத்தில் குட்டியாக ஒரு நர்சரி பார்த்தோங்க. இந்த நர்சரியில் நிறையா பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இன்டோர் பிளான்ட்ஸ் நிறையா இருந்துச்சுங்க. கனகாம்பர செடி கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்கிற நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு எனக்கு பேர் கூட தெரியல. ஒரு ஒயிட் கலரில் ஒரு மணி பிளான்ட் டைப்பில் ஒரு பிளான்ட் வச்சுருந்தாங்க. கூடவே மணி பிளான்ட்ஸும் நல்லா நிறைய வச்சுருந்தாங்க. அது நல்லா தகதகான்னு இருக்குது. நம்ம வீட்டில் வந்து ஒரு வாட்டரில் வைக்கும்போது அது வந்து அப்படியே அழுகிடுது, இல்லைன்னா வாடிடுது. ஆனால் மண்ணில் வைக்கும்போது நல்லா வந்துடுதுங்க. ஸோ ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான்ட்டும் வச்சுருந்தாங்க. இந்த பிளான்ட் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஏர் ப்யூரிஃபையருங்க இந்த ஸ்னேக் பிளான்ட் அப்படிங்கிறது. நாங்கள் இங்கே முடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே போனோம். அங்கே இஎம்ஐ சேனல் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஷூட்டிங்கும் நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு, ஆக்சுவலாக எனக்கு அவங்கள பார்த்த உடனே தெரியல. பட் நிதிஷ்கா வந்து இஎம்ஐ சேனல் ஃபேன் அப்படிங்கிறதுனால அவள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாம்மா இவங்களாம் இஎம்ஐ சேனல்லேருந்து வந்திருக்காங்கம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நானும் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அவங்க கூடவும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்க ஷூட்டிங்கும் நான் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். நிதிஷ்கா அவங்க கூட இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களும் எல்லோரும் நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ்காவோட சயின்ஸ் ப்ராஜெக்ட் கொஞ்சம் இருந்தது. ஸோ அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சயின்ஸ் ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நிதிஷ்காவுக்கு தான், ஆனால் பண்ணுறது என்னமோ அனுஷ்கா தான். இது வரைக்கும் அசைன்மெண்ட்டு சயின்ஸ் ப்ராஜெக்ட்டு எது கொடுத்தாலும் அனுஷ்காவுக்கு அப்படின்னா நம்ம மெட்டீரியல்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா போதும், அவளே பண்ணிக்குவா. ஆனால் நிதிஷ்கா அப்படி இல்லைங்க. ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும் ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வேலை வாங்கிடுவா. நாங்கள் 3 பேருமே வேலை செய்யணும். ஆனால் மேடம் மட்டும் சோஃபாவில் ஹாயாக உட்காந்து நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இன்றைக்கு கூட அப்படி தான். ஆக்சுவலாக ஃப்ளட் அலாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி அவங்க ட்ரையல் பார்த்துட்ருக்குறாங்க. செய்கிறதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி வருது அப்படின்னு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அவங்க மெயின் ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது 2 வயரும் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த 2 வயருமே வந்து கனெக்ட் பண்ணோம்னா ஃப்ளட்டு, அதாவது அந்த வாட்டர் வந்து அதில் படும் பொழுது வந்து சவுண்டு வரும். ஃப்ளட் அலாரம், ஃப்ளட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு அலாரம் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி அதனுடைய கான்செப்டுங்க. பட் அவங்க இது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது சவுண்டு வரலை. ஸோ அனுஷ்கா தான் வந்து இந்த ப்ராஜெக்டை கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி இதுக்கு ஆன திங்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து இது பண்ணி கொடுத்துட்ருக்கா. இந்த பேட்ரியும் இந்த மோட்டாரும் 2ம் கனெக்ட் பண்ணணுங்க. 2ம் கனெக்ட் ஆகும்போது தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு லிமிட்டுக்கு மேலே தண்ணி வருது அப்படின்னா அது வந்து ஒரு அலாரம் சவுண்டு மாதிரி கொடுத்து அது நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும், நம்மளை வந்து அலர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. பட் இது சவுண்டே வர மாட்டேங்குது. ஒரு வயர் கனெக்ட் ஆகிடுச்சு, ஒரு வயர் மட்டும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்காங்க இப்போது. நிதிஷ்கா எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இதனோட மெயின் ப்ராஜெக்ட் வந்து அவங்க பண்ணுவாங்க. இப்போ சும்மா ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சுட்டிஸ் இருப்பாங்களா? உங்களை எல்லா ப்ராஜெக்ட்டுக்கு வேலை வாங்கிட்டு அவங்க ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுட்டி குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்களா? இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படியே ரொம்ப நேரமாக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் அந்த பர்சர் வந்து இது கூட கனெக்டே ஆகலை. ஒரு வயர் மட்டும்தான் கனெக்ட் ஆச்சு. அதனால அவங்க வேறு வயர் வந்து வேறு இதிலிருந்து எடுத்து கட் பண்ணி இது கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக எப்படியோ அது இதுன்னு ஏதோ ஒன்று பண்ணி கனெக்ட் பண்ணிட்டாங்க. சவுண்டு வந்துருச்சு. இப்போ செட் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா சவுண்டு வரும். ஸோ அது எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு அவங்களோட மெயின் ப்ராஜெக்ட் அவங்க பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்போ வந்து நான் காட்டுறேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி நர்சரிக்கு போயிட்டு ஒரு ரோஜா செடி தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஒரு ரோஜா செடியும் ஒரு பேம்பூ பிளான்ட்டும் வாங்கிட்டு வந்தேன். பேம்பூ பிளான்ட் வந்து வாஸ்துக்காக வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு வாட்டர் பிளான்ட் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேம்பூ பிளான்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன்.
இந்த ரோஜா செடி நல்லா தான் பூ பூத்துச்சு. அதுக்கு இது வந்து 7 டேஸ் ரோஸ் அப்படின்னு சொன்னாங்க. 7 நாளும் பூ பூக்குமாமா. ஆனால் வாரத்துக்கு ஒரு பூ தான் பூத்துச்சு. 7 நாளைக்கு ஒரு பூ தான் பூத்துச்சு. 7 நாளுமே எல்லாம் பூக்கவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.